ம். அரசருடைய ஓவியம். அந்த நாட்டை ஒரு கருணையுள்ள அரசர் ஆண்டு வந்தார். ஆனால் அந்த அரசருக்கு ஒரே ஒரு கால் தான் இருந்தது, ஒரே ஒரு கண் தான் இருந்தது. அவருடைய மாளிகையில் ஆங்காங்கே அவருடைய முன்னோர்களுடைய ஓவியங்கள் மாட்டப்பட்டிருந்தன. அதை பார்த்த அரசருக்கு ஒரு ஆசை. இதேபோல் தன்னுடைய ஓவியம் ஒன்றையும் மாட்ட வேண்டும் என்று விரும்பினார் அவர். ஆனால் ஒரு கால் ஒரு கண் மட்டும் கொண்ட அரசரை யாரால் அழகாக வரைய முடியும்? இதற்காக ஒரு போட்டியை அறிவித்தார் அரசர். என்னுடைய ஓவியத்தை சிறப்பாக வரைகிறவர்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கும். ஆனால் அவருடைய ஓவியத்தை வரைவதற்கு யாரும் முன்வரவில்லை. அரசர் மிகவும் வருந்தினார். ஒரு நாள் வயதான ஒரு ஓவியர் அங்கு வந்து, நான் உங்களுடைய ஓவியத்தை வரைகிறேன் என்றார். சொன்னபடி அவர் அரசரை ஓவியமாக வரைந்தார். அந்த ஓவியத்தை பார்ப்பதற்கு அரசரும் மற்றவர்களும் ஆவலுடன் இருந்தார்கள். அரசருடைய ஓவியம் எப்படி இருக்கும் என்று காண்பதற்கு அனைவரும் விரும்பினார்கள். நிறைவாக முதிய ஓவியர் தன்னுடைய ஓவியத்தை காட்டினார். அனைவரும் வியந்து நின்றார்கள். அந்த ஓவியத்தில் அரசர் ஒரு குதிரையின் மீது அமர்ந்திருந்தார். அவருடைய ஒரு கால் மட்டும்தான் வெளியில் தெரிந்தது. அவர் அம்பு எய்வதற்காக குறிப்பார்த்து கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய ஒரு கண் மூடியிருந்தது. ஓவியத்தை கண்டு மகிழ்ந்த அரசர் ஓவியருக்கு பரிசுகளை வாரி வழங்கினார். நீதி. எதிலும் நல்லதையே பார்க்க வேண்டும். ஒரு ஒரு நாட்டுல ஒரு கருணையுள்ள அரசர், ஒரு அன்பான அரசர் வந்து அந்த நாட்டை ஆண்டு வந்தாராமா. அந்த அரசருக்கு ஒரே ஒரு கால், ஒரே ஒரு கண் மட்டும்தான் இருந்துச்சாமா. அந்த அரண்மனையில அவங்களோட முன்னோர்கள் போட்டோ நிறைய மாட்டி இருந்துச்சாமா. அந்த அரசருக்கு அதே மாதிரி ஆசையாமா, என்னுடைய போட்டோவும் இதே மாதிரி மாட்டணும்னு ஆசையாமா. ஆனா அவரோட ஓவியத்தை யார் நல்லா வரைவாங்கன்ட்டு அவனுக்கு தெரியல. அதனால ஊருக்குள்ள ஒரு செய்தி அனுப்புனாங்களாமா. அரசரோட ஓவியத்தை யார் நல்லா வரைகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆனா அந்த அரசரோட ஓவியத்தை வரையறதுக்கு யாருமே முன்னாடி வரலையாமா. ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு ஒரு வயசான ஒரு தாத்தா வந்து, நாங்களோட ஓவியத்தை வரைகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. அரசரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களாமா. அதை பார்த்து அந்த தாத்தா வரைஞ்சாங்களாமா. அந்த ஓவியத்தை காட்டினது எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்களாமா. அந்த ஓவியத்துல குதிரை மீது அரசர் ஒரு கால் மட்டும் விட்டுட்டு இன்னொரு கால் மறைஞ்சிட்டு அம்பு எய்வதற்கு